ஓகே. வணக்கம். வணக்கம். ஏன் உடம்புல உள்ளவனுங்க திருடனுங்க. இவங்க வந்து ஒஃபிஷியலாக இந்த இம்ப்ளான் வந்து என் உடம்புல போடல, ஒஃபிஷியலாக போடல. ஒரு கவர்மெண்ட் போடல, யாருக்குன்னு தெரியாமல் இன்றைக்கி வந்து உடம்புல இம்ப்ளான் போட்டு வச்சுருக்காங்க. யார் போட்டதும் தெரில. இது வந்து அதாவது கலைத்துறையா இல்லை டான்ஸா இல்லை என்னன்னு எனக்கு தெரில. யாரை கேட்டு இன்றைக்கி யாரை கேட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியல, உங்களை கவர்மெண்ட்டுக்கும் உங்களை தெரியல. யாரை கேட்டு இன்றைக்கி இம்ப்ளான் போட்டிங்க? சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் அப்பா கூட இருக்கும்போது ஒரு கஷ்டம் இல்லை. பெச்சாக்குள்ளே ஏறி போவோம், ரிசைக்கிளிங் ஜாமான் எடுப்போம், விற்போம், வருவோம், குளிப்போம், சாப்பிடுவோம். 1008 வாட்டி சொல்லுவார் எங்கள் அப்பா. இந்த மாதிரி சாப்பிட்டோன்னே ரெஸ்ட் பண்ணும்போது, ரொம்பலாம் படிக்க வேணாமா, சும்மா சாதாரண ஒரு நர்ஸ் ஆகிடு அந்த சாதாரண கிளினிக்கில், இல்லைன்னா கிண்டர்கார்டன் டீச்சர் ஆகிடு. எத்தனோ அவர் சொல்லியிருக்காரு, கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேணாம், போதும் 4 பேரை இப்படின்னு 1008 டிப்பு சொல்லியிருப்பார். நீங்கள் உடம்புல உள்ளவனுங்க யார்? நீங்கள் திருடுங்க, எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு இம்ப்ளான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை சைட்டா, ஏன்னா எங்கள் அத்தையும் வந்து எங்கள் அப்பா பிரேதம் நெஞ்சுவலி வந்து கேல் ஹாஸ்பிட்டலில் எடுத்தது எங்கள் அப்பாவோட அக்கா. இன்றைக்கி என்னென்னமோ சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவோட அப்பா வேறையும் எங்கள் அத்தைங்களோட அப்பா வேறையும், ஆனால் பிறந்த சூழலாக ஒரே பேர் தான். அப்புறம் நான் இந்த கிறிஸ்டின் வீட்டில் மண்ணில் அவங்க வீட்டில் வந்து ஆமாம் எல்லாம் 3 பேர் 4 பேர் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. சின்ன பிள்ளைலேருந்து அவங்களுக்கு என்ன தெரியும், மாசமாக இருக்கிறது. இன்றைக்கி இவங்க பிடிச்சாங்களா இல்லை இவங்க பிடிச்சாங்களா எங்கள் அத்தை சைடில் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஆனால் இவனுங்க திருட்டு நாய்ங்க நம்மளை வந்து அடிமையாக பாய்ச்சி, நம்ம காசெல்லாம் சேர்க்குறது அடிமையாக பாய்ச்சி 4 மடங்கு வேலை 5 மடங்கு வேலை ஒரு ஆள், நம்மளுக்கு ஒரு ஆள் சம்பளம் தான் கிடைக்கும். ஆனால் 4 மடங்கு வேலை கொடுக்குறாங்களே, அந்த வந்து ஒரு ஆள் செய்ய வச்சு மித்த சம்பளம் இவனுங்க தின்றுவானுங்க. இது வந்து பூலா ஸ்ப்ரிங் ஆமாம், சிறும்பான்லேருந்து ஒரு நாய்கர் அப்படியே பொம்மை, சங்கி பொம்மை அப்படி தைச்ச மாதிரி இருக்குமா கருப்பா, அங்கே வச்சு செஞ்சு அது ஒரு 4-5 மாதம் ஆச்சு. அப்புறம் தான் 2வது மாதமே நாய் கடிச்சிங்க. அங்கே 10 வருஷம்லாம் வேலை செய்கிறவங்க பூலா ஸ்ப்ரிங்கில் வந்து சொல்கிறாங்க, 2 மாடி ஒரு ஆள் செய்யணும், நீ ஏன் 8 மாடி உண்டியாக செய்கிறேன். நான் சொன்ன தெரியலையே, அவங்க கொடுத்தாங்க செய்கிறேன். என்னடா இவங்களுக்கு என்ன தான் வேணுமா? எங்கள் மாமியை கல்யாணம் பண்ணோடனே சிறும்பாலில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அங்கேருந்து தான் வந்தாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் சொன்னேன் வேலைக்கு போக மாட்டாங்கன்னு குழந்தை மாவனை கொடுத்துட்டு ரவன் டூலுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. ராத்திரி வேலை. அப்புறம் இல்லை, என் உடம்புல உள்ளவங்க வாழவே விட மாட்டாங்க. அதாவது அடிமை மாதிரி, புருஷன் வந்து வாழவே கூடாது. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை மௌன அவன் வந்து 22ஆந்தேதி 2ஆம் மாதம். நீ கதை வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதாவது எங்கள் மாமியாலாம் வந்து இந்த குழந்தை புள்ளியை கொடுத்தால, இந்த 22ஆந்தேதி 2ஆம் மாதம் அவன் மேலே தான் பாசம் அதிகமாக, மூத்த பேரனா, அதனால் பாசம் அதிகம் இப்படிலாம் காமிச்சிருக்காங்க. அதாவது இது வந்து அப்படி தான் திருப்பி விட்ருக்கானுங்க இன்றைக்கி. அப்புறம் அடி ஓத நான் கேட்குறேன், சும்மா ஒரு காடி ரிவர்ஸ் பண்ணி போட்டதுக்கு திருப்பியும் வந்து அந்த ரவாங்களை வீட்டு முன்னுக்கு போட்டதில்லை. சீனா ஓன் அடித்தானே, இதுக்கெலாம் அடிப்பானுங்களா? எவ்வளோ வம்புழுப்பாங்க. அதாவது என் வீட்டுக்காரர் வம்புழுப்ப சொல்லுவாங்க, அசிங்கமாக பேச சொல்லுவாங்க, சாமியாக தான் இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரி பேசிட்டாங்கன்னா கண்ணில் தண்ணி ஊட்டி தான் ஊட்டும். கத்தி அளவு தெரியாது, வெளியே போய் மாமியிட்ட சொல்ல மாட்டேன், எங்கள் அம்மாட்ட ஃபோன் எடுத்து சொல்ல மாட்டேன். ஸோ இதுதான் நான். இவனுங்க எப்படியோ கோவப்படுத்தி பார்த்தானுங்க, நான் நல்லா பொம்பளை இல்லைன்னு சொல்ல பார்த்தானுங்க. குடும்பத்தோடு வாழ முடியாது, சும்மா கல்யாணம் முடியாது, அப்படிலாம் இதெல்லாம் இல்லை. வீட்டு வேலை எல்லாம் நான் தான் செய்வேன். இவங்க வந்து வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் டோலுக்கு வேலைக்கு போயிட்டு இவங்க வரக்கட்டியும் மீன் கறின்னுவாங்க, கோழிக்கறி வேணுங்க, எல்லாத்தையும் வெட்டி வச்சுருவேன். எனக்கு சமைக்க தெரியாது. எங்கள் அம்மா சொன்னாங்க கல்யாணத்தில் சமைக்க தெரியாது, இப்போ தான் அனாதேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கு, ஒரு 2-3 மாதம் போட்டுமா அப்புறம் கல்யாணம் வச்சுக்கல. அப்போ என் மாமியை சொன்னாங்க, இல்லை என் மகளாக இருந்தால் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னா
நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா என் வீட்டுக்காருக்கு இப்போ கல்யாணம் விட்டா 28 வயசு, அப்போ 35 வயசில் தான் கல்யாணம் நடக்கணும். அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் இந்த குழந்தை மகனையும் கொடுத்துட்டாங்க. கடையில் வரும்போது எல்லாம் வெட்டிப்பேன். அப்போ எனக்கு தெரியாது மீன் கறிக்கு வந்து வெங்காயம் பூண்டு இடித்து போட மாட்டாங்கன்னு நானும் வெங்காயம் பூண்டு இடித்து போட்டேன். இடித்து வச்சுட்டேன். அவங்க வந்து சமைச்சிருவாங்க, எனக்கு சமைக்க தெரியாதுங்க. அப்போது தலையில் சும்மா தட்டு நாங்கள் அடிக்கலை. உங்கள் அம்மா இப்படி தான் சமைக்க சொல்லி கொடுத்தாங்களா? உங்கள் வீட்டில் இப்படி தான் சமைப்பீங்களா? மீன் கறிக்கு வெங்காயம் போட்டு போட்டு யோசிக்கிறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க அதுக்கு சமைக்க தெரியாது, நான் வேணால் கொஞ்ச நாள் கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 2 மாதம் போட்டோம் அப்புறம் கிளம்புனேன். நான் மகளாக இருந்தால் சமைச்சு கொடுக்க மாட்டேன்னா. அதாவது என் மாமியார் செய்யலை. எங்கள் மாமியார் குடும்பக்கார மாமியார் மாதிரி அவங்களே பழி எடுத்துக்க வச்சுக்கிறாங்க. உடம்புல உள்ளவங்க திருடுங்க. தயவு செஞ்சு நாங்கள் சம்பாதிச்சது பேங்கில் போட்ட காசு உங்களுக்கு இம்ப்ளான் கிடச்சிட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. செய்யணும், அடிக்கணும், என்னது சுற்றி வர உள்ளதெல்லாம். என்னடா உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? உங்களை யார் இம்ப்ளான் போட சொன்னான் உடம்புல? எங்கள் அப்பா இறந்தோன்னே காஜியங்க போனோன்னே எங்கள் மாமா வீடெல்லாம் சொன்னேன். அங்கே கொஞ்சம் வேலை கொடுதான், கொஞ்சம் ஒடுமை தான். அதாவது இவங்களாம் இருக்காங்களே, பசாமரத்தில் போய் வெங்காயம்லாம் பொறுக்கி போடுவாங்க. இந்த 3 தமன் முன்னி பத்து சுப்பு கம்பங்கஞ்சி இந்த வெங்காயம்லாம் போடுவாங்க. நான் பொறுக்கிட்டு வந்து 3 வீட்டுக்கு பிரித்து எடுத்துக்குவாங்க. எங்கள் மாமா வீடு, எங்கள் பெரியம்மா வீடு, அங்கிட்டு ஒரு 100 மாமா வீடு, எங்கள் அம்மாவோட தம்பி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நான் திருடியா வெங்காயம் திருடி பூண்டு திருடி இவங்க வீட்டுக்கு எடுத்து கீழே போடுவாங்க. எல்லாம் கஷ்டப்படுவாங்க. கீழே போட்டவங்க வந்து திருடலை. இன்றைக்கி 3 மாடி வீடுலாம் வச்சுருக்காங்க. இந்த பொறுக்கிட்டு வந்து 3 வீடும் சாப்பிட்டாங்களே அந்த காலத்தில் கஷ்டப்படும் போது. அவங்கள வந்து பணக்காரங்க ஆகிட்டாங்க. ஸோ நான் சொல்கிறேன், உங்கள் திருடு எனக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியல. சும்மா இம்ப்ளான் போட்டால் எங்கள் அப்பா 1008 டிப்பு சொல்லியிருப்பார். இன்னும் சும்மா நான் சாதாரண நர்ஸ் ஆயிருமா, டீச்சர் ஆயிருமான்னு. நீங்கள் ஸ்கூல்லேயே வந்து சுங்கவி ஸ்கூலில் சும்மா அலுமதி தொண்டு வைக்கிறது, எல்லா பிள்ளைங்களும் திருடுறது எனக்கு வேண்டியதை பழி வருமா? அப்புறம் அதான் இந்த சரஸ்வதி ஸ்கூலு இதுங்க போய் டெக்ஸி திறந்துருக்கோம், இதுங்க காசு விட்டு எடுத்துருங்க, திரும்புற கட்டி அடிப்பானுங்க சூடி. அப்புறம் இன்னொரு வீட்டில் கோசை வீட்டில் சொன்னேன்னா குப்பையாக இருந்துச்சு. அந்த 5 காசு இருந்துச்சு குப்பை வீட்டில். அதில் ஒரு நாய் கழிச்சு வெள்ளை டிஷர்ட் போட்டு சாரம் கட்டிட்டு ஒரு நயனா கட் மாதிரி கோசை வீட்டில் சும்மா எட்டி எடுத்ததுக்கு முட்டி போட வச்சு சூரி சூரி சூரி. என்னத்துக்கு சூரி 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 சூரி? ஏன் தாள் திருநதே இல்லையா? இல்லை திருநதே இல்லையா? இன்றைக்கி நான் சம்பாதிக்கிறதுலாம் நீங்கள் வந்து திருடிக்கிட்டா அப்போ நீங்கள் ஏறு அப்போனா நாங்கள் பியா சாப்பிடுவோம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வெளியாயிருங்க. இந்த பதிலை வந்து நீங்கள் திருடணும் ஒத்துக்குங்க. சும்மா இங்கே செஞ்சுக்கிட்டு அங்கே செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து என்னது ஆஃபிஷியலாக போட கிடையாது. உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது, போட்டிங்க. ஏன்னா 4 மடங்கு வேலை வாங்கிட்டு அங்கே வேலை வாங்கிட்டு இங்கே வேலை வாங்கிட்டு கொடுமை பண்ணிக்கிட்டு எல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் தின்னுக்கிட்டு சின்ன பிள்ளைலேருந்து வேலை செஞ்சு நான் எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா எங்கள் பெரியம்மா மக இந்த மாதிரிலாம் தான் போயிட்டு நகையெல்லாம் வாங்குவோம். இந்த மாதிரி தான் 1 கிலோ நகை சுற்றி இஷ்டம். புரியுதா? 1 கிலோ நகை அன்றைக்கெல்லாம் 15 வெள்ளி தான். 90 அப்போலாம் வந்து இந்த 14 வெள்ளி 15 வெள்ளி தான் 1 கிராமு. புண்டாமானுங்க உடம்புல இம்ப்ளான் போட்டுக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு டிபியை கொடுத்து கால் வந்து நடக்க முடியாது, அஸ்மா. இவனுங்களோட விக்டம்லாம் இப்படி தான். அந்த வீக்காக இருக்கணும், அனாதியாக்கிடணும், அப்பா இருக்கக்கூடாது, எல்லாம் நாங்கள் சேர்க்கணும், நகை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இது சேர்க்கணும், என்ன வேணாலும் நாங்கள் சேர்த்துக்கிட்டே இருப்போம். எங்கள் காசில் எங்கள் சம்பாதிப்பில். நானே வந்து சின்ன பிள்ளையில் 10 வயசில் 90ல் 600 வெள்ளி சம்பாதிப்பேன். கிச்சன் கம்பெனியில் போத்த கழுவி 300 வெள்ளி எடுப்பேன். வீட்டு வேலை இதெல்லாம் நிறையா வேலை செஞ்சு கித்த மரம் வெட்டுறது இப்படி தான் வேலை செஞ்சு நகையாக வாங்குவோம். எங்களுக்கு நகை பைத்தியம். ஸோ இன்றைக்கி நீங்கள் திருடனுங்க, ஓகே ஒத்துக்குங்க தயவு செஞ்சு. நீங்கள் வந்து இன்றைக்கி என்கிட்ட எடுத்தது உங்களுக்கு யார் வந்து இந்த அடிமையாக பார்க்கிறது, புருஷன் கூட வாழக்கூடாது, தேட்டருக்கு எங்கள் அப்பா காலத்துலேயே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கல்யாணம் பண்ணது தேட்டருக்கு போவாங்க, குளிக்க போவாங்க, இங்கே சுற்றுவாங்க. 7 வருஷம் பிள்ளையோட நான் பிறந்தேன். எங்கள் அப்பா தேட்டருக்குலாம் கொண்டு போவார். சும்மாவே தேட்டருக்குலாம் போய் தமிழ் படம், இந்த விஜயகாந்த் ராதிகா படம் இதெல்லாம் போயிருக்கோம். அந்த காலத்தில் பிறந்த எங்கள் அப்பாவே எங்கள் அம்மா சொல்லுவாங்க,
7 வருஷம் உங்கள் அப்பா கூட நல்லா தான் வாழ்ந்தம்மா. நீ பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு 2வது பொம்பளை எடுத்தார். அதோட தான் கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டாரு, அடிக்க மாட்டார். எங்கள் அப்பா இப்படி செஞ்சார். 2வது பொம்பளை எடுத்தோடனே நான் பிறக்கும்போது ஒரு 3 டின்னு 4 டின்னு பால் வாங்கி கொடுத்துருப்பாரு. இந்த 2வது பொம்பளை எடுத்தோடனே தம்பி பிறந்தோடனே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என் தம்பி எங்கள் அப்பா அடிச்சுக்கிட்டே இருப்பான், எங்கள் அப்பா வந்து எங்கள் தம்பி அடிச்சுக்கிட்டே இருப்பாரான், கொடுமைப்படுத்துவாரான். சத்தியமாக போய் சொல்கிறான். இவனை யார் பிடிச்சி வச்சுருக்கான்னு தெரில, சத்தியமாக போய் சொல்கிறான். அதாவது என் தம்பிக்கு பாலே கொடுக்கல. ஒரு 5 டின்னு நான் குடிச்சிருந்தேன்னா ஒரு 3 டின்னு அவன் குடிச்சிருப்பான். கஷ்டம். எப்படி காமிக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து பாலாக ஊற்றி வளர்த்துனாரான், என் தம்பிக்கு வந்து தேவாக ஊற்றி வளர்த்தாரான். அப்படி இல்லை, பொய். ஏன்னா இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இது நடந்தது பொய். கஷ்டம் வந்துருச்சு, அதனால் தேவை. நான் ஒரு 5 டின்னு குடிச்சிருப்பேன், ஒரு 3 டின்னு. அதுக்குன்னு எங்கள் அப்பா தேவாக ஊற்றி வளர்க்கல. இன்றைக்கி நாங்கள் பெருசாகணுன்னே எனக்கு 4 பிள்ளைங்க. இவனுங்க என்னை அடிமையாக்கிட்டே என் தம்பி படிக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், அப்படியே தூங்கணும், அப்படியே செல்லமாக பார்த்துக்கணும், ஒரு வேலை செய்யக்கூடாது. அந்த மாதிரி தம்பி தான். பரவாயில்ல, விட்டுருங்க. அது என்ன பிரிவினை எனக்கும் தெரியல. எங்கள் அம்மாவும் அப்படி தான், எல்லாமே அப்படி தான். ஸோ என்னை மட்டும் அடிமை பண்ணிக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு தூங்க முடியாமல் இந்த மாதிரி வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அடிமையாக வைக்கணும்னு இதுதான் அவனுக்கு சின்ன பிள்ளைன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து என்னையும் சரி என் தம்பியும் சரி பொதுவாக பார்ப்பார். அவனுக்கு ஊட்டியில் விடுவார். ஆனால் இன்றைக்கி வந்து ஆசிரமம் விட்டு வந்தோன்னே எங்கள் அப்பா என்னை கொடுமைப்படுத்துவார். போய் நானும் பேசாமல் இருந்தேன். இவன் எல்லாத்துக்கும் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஆனால் இது சீரியஸாக எடுத்துக்கிட்டானுங்க. இன்றைக்கி என் பையன் பிறந்து அவனுக்கு பாலா என்ஃபாலக்கு என்ஃபா கீட்டு என்ஃபா குரூ இந்த மாதிரி இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து பாலை கொடுக்கக்கூடாதான். என் பிள்ளைங்க இன்றைக்கி நானே இம்ப்ளான் போட்டு என் உடம்புல இம்ப்ளான் போட்டது நீங்கள் திருட்டு நாய்ங்க தெரியுமா? உங்களை வந்து நியூஸ் பேப்பரு இந்த ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்தால் கால் போயிடுவேன். சும்மா இம்ப்ளான் போட்டுக்கிட்டேன். அதான் என் சொல்கிறேன், எங்கள் அப்பா சைட்டும் இந்த அட்டெண்டன்ட் இருக்காங்க, இந்த சாப்பாடு கொடுக்குறவங்க எங்கள் அத்தை, எங்கள் ஆண்டி சைட்டும் இவங்க இருக்காங்க. இவங்கள கொண்டு போயிட்டு அதே மாதிரி தான் 12 மணிக்கு படுக்கிறது, 3 மணிக்கு எழுப்பி விடுறது, 3 பானை சுடுத்தண்ணி, பெரிய பெரிய பானை. ஏன்னா இவங்களாம் நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. ஸோ அயன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சரியான ஒரு கொடுமை. நல்லா பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு கொடுமை. என் தம்பிக்கு அப்படி இல்லை, கணக்காக தூங்கிடுவார், கணக்காக காலையில் எழுந்திரிப்பார், ஸ்கூலுக்கு போவார், இப்படி தான். ஸோ ஸ்கூல் விட்டு வந்து அப்படி தான் சாப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு மேலே ரூமில் பண்டல் மாதிரி ஒரு ரூம்பு நிறைய துணி பிடிச்சிருப்பாங்க. தூங்கியே விட மாட்டாங்க, ரெஸ்ட்டே இருக்காது எனக்கு. அப்புறம் அன்னாடும் இந்த சாப்பிட்டு துணிலாம் மடிக்கிறேன்ல, எப்போதுமே மடிக்கிறவங்க தான். ஒரு நாள் என் தம்பியும் கடைக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டில் யாருமே இல்லை, நான் ஒண்டி தான் இருக்கேன். அன்னிக்கிட்டு பார்த்து இந்த பெண்ணில் பெண்ணோட நிப்பல் அந்த உள்ளுக்குள்ளது ரீஃபில் எடுத்து வச்சுட்டு லைட் எடுத்து வச்சுருக்காங்க. எங்கள் அந்த கிருஷ்ணகிரியில் யாருமே சீக்கிரம் குடிக்க மாட்டாங்க. லைட்டை நான் பார்த்ததில்லை. என்னத்துக்கு அடுத்த நாள் சென்று ஒரு சின்ன பிள்ளைய இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு நல்லா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அடிமையாக பார்த்துக்கிட்டு துணி மடிச்சுக்கிட்டு இருக்கேன். கடுப்பாக இருந்துச்சுன்னா அந்த லைட்டரும் அந்த ரீஃபீலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன ஆயிடுது ரீஃபீல் மனசுக்கு வந்து தெரியல. அப்போ சின்ன பிள்ளை கொளுத்திட்டேன். அது கொளுத்தி அப்படியே இலவி கால் அப்படியே பத்தா ஒட்டிக்கிச்சு. இங்கே கிறிஸ்டியன் நாங்கள் அங்கே தான் துணி மடிக்கிற ஸ்கூல் விட்டு வந்து எத்தனை நாள் வந்து இந்த ரீஃபீலும் இந்த லைட்டும் இருந்துச்சு. நான் சொல்கிறேன், கிறிஸ்டியன்னா எல்லாம் கெட்டவங்கள மேபி இவங்க நல்லா பார்த்துக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா எது செய்கிறாங்கன்னு. நான் வந்து உங்கள் அடிமை இல்லை, இம்ப்ளான் போட்டிங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கும் தெரியலையா, யாருக்கும் தெரியலையா. சேர்த்து வச்ச நகை வேலை செஞ்சது அப்படியே அடிமைத்தனமாக அடித்து உதச்சி. அது ஏன் என் தம்பி என்னடா பார்க்கணும், அவனும் வந்து 4ஆம் தேதி 5ஆம் மாதம் விடுங்க, என் தம்பி தான். அது என்ன பழக்கம், எங்கே போனாலும் அவன் நல்லா பார்க்கணும். இன்றைக்கி அவங்களுக்கு தெரியாது என் உடம்புல இம்ப்ளான்ட் இருக்குது. நான் வீட்டில் சில விஷயம் நடக்கும்போது ஃபீஃபா வேர்ல்டு கப்லாம் ஓடி இருக்குது வீட்டில். அவங்க நினச்சிட்டானுங்க எதுவுமே தெரியாது எனக்கு உண்மை. ஃபீஃபா வேர்ல்டு கப்பும் ஓடலை, எந்த உண்மையை மறைச்சிடலாம், அதாவது சில சீக்ரெட் விஷயம். ஸோ நான் பார்த்துருக்கேன், இம்ப்ளான்ட் இருக்குது உடம்புல. அது
ஒரு கிறிஸ்டின் வீட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருந்தால் இப்படியே தான் குடும்பம். ஏன் என்னை போய் துணியெல்லாம் பண்டில் மாதிரி போட்டு மடிக்க வச்சு எத்தனோ நாள் மடிச்சிருக்கேன். இந்த பென்னு இந்த லைட்ரு இல்லை. அது தம்பியும் கடைக்கு போயிட்டான். 1.5 hour அவர் போயிட்டு வர. இவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. யாருமே வீட்டில் இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து என்னத்துக்கு என்னை இருக்க பார்க்குறானுங்க. வெள்ளாட்டு பிள்ளைக்கு என்ன தெரியும். அது நல்ல வேலை காலில் ஊற்றிடுச்சு. அப்படி பேர்த்து அழுந்துக்கிட்டு எடுத்தேன். ஏன்டா எங்கள் அப்பா நல்லா பார்த்தாரு, பொதுவாக பார்த்தாரு. சாப்பாடு இல்லாமல் வச்சுருதில்ல. என் தம்பிக்கு ஊட்டி விடுவார். உடம்புலாம் தேம்பலாக இருக்கும். வாரத்துக்கு ஒடிப்பு அந்த 9 சோகரம் போட்டு வெயிலில் அப்படி சுரண்டி எடுத்து இன்றைக்கி என் தம்பியை பிடிச்சி வச்சுருக்குறது யார்? எனக்கு தெரியணும். சும்மா நீங்கள் வந்து இம்ப்ளான் போட்டிங்கன்னு சொல்லிட்டு என்னை அடிமையாக பார்க்க முடியாது. நான் உங்கள் அடிமை இல்லை. எனக்கு என் குடும்பம் வேணும். சும்மா வந்து அனுப்பி விட்டீங்கன்னு நீங்கள் வந்து என்ன ஜாதி வெறியா மதம் வெறியா எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு பழக்கம், திருட்டு நாய்ங்க. நாங்கள் சம்பாரிச்சிக்கிட்டே இருப்போம். அம்மாவும் அப்படி தான் டிபி உடம்பு முடியல. இப்படியும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நகையை சேர்த்துக்கிட்டு இப்படி இருந்தோம். எனக்கும் அன்றைக்கி அப்படி தான் ஆஸ்மா, கால் உடஞ்ச கால், மண்டையெல்லாம் உடஞ்ச தண்டை. இப்படியும் நானும் நகை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கும் அப்படி தான் ஆசிரமத்தில் எங்கள் அம்மா ஆசிரமம் அந்த கிறிஸ்டின் வீட்டில் இருந்தே ஆனால் தெரிஞ்சிருச்சு கொடுமை. வெட்டி அடிச்சு ஒரு வாட்டி ராத்திரி அவங்க வீட்டுக்கும் போகும்போது எங்கள் அம்மா வந்து தோடு, ஒரு நீலக்கல் வச்சு தோடு, ஒரு 6-7 கிராம் இருக்கும், ஒரு சங்கிலி, ஒரு போட்ட மோதிரம், எல்லாத்தையும் வெட்டி அடித்தாங்க ஸ்லாயங்கலேருந்து. என்னென்னா என் தம்பி இந்த காலையில் நாசில் மாலை வைக்கப்போம். ஸ்லாயம் பசாபுரம் போயிட்டு காலையில் 5 மணிக்கெலாம் இந்த தக்காளி பழைய வெங்காயம்லாம் எடுத்துகிட்டு வந்து நாசில் மாலை வைப்பேன். என் தம்பி ஸ்கூல் விட்டு இந்த குவ வைக்க போவான். அப்படியே வந்து ஒரு அவங்க ஊருக்காரவங்க அந்த தாத்தா முன்னுசாமி டெக்ஸி விட்டுவார், MIC. அவங்க ஊருக்காரவங்க சேலை தான் கட்டுவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி போய் சாப்பிட்ருக்கேன். நான் தான் மத்தியானம் ஸ்கூல் வச்சேன். இப்படியே சாப்பிட்டு எவ்வளோ நாள் சாப்பிட்றான்னு தெரில. அப்போ ஒரு வாட்டி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போனேன். அவங்க கூப்பிட்டு சப்பாத்திலாம் கொடுக்குறாங்க. அந்த MIC தாத்தாவும் டெக்ஸி ஓட்டுறோம். அவங்க பொம்பளை வந்து ஊருக்காரங்க. யாருக்கு அவங்க கூப்பிட்டு சோறுலாம் கொடுக்குறாங்க. நான் வெளியே நிற்கிறேன் பயந்துக்கிட்டு. நான் போல தானே அந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் தானே வேலை செய்கிறாங்க. நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் எங்கள் பெரிய அக்கா கேலிக்கா. எப்படி தான் தெரிஞ்சு தர வந்தோடனே சாப்பிட்ற கை மணி ஒரு 9 இருக்கும். தான் சாப்பாடல கை வைக்கிறாங்க. ராத்திரி பிடிச்சி இழுத்துட்டு வந்து மழையில் அடித்து உதச்சி துணியெல்லாம் துணியே தூக்கி போட்டாங்க. ஒரு 5 வெளியே தூக்கி போட்டாங்க வெளியே. மழை, சரியான மழை. ஆண்டி கேட்டாங்க, லில்லி மேரி ஆண்டி, அவங்க அம்மா, அவங்களும் ஹாஸ்பிட்டலில் அட்டேன். என்னம்மா ஏம்மா இப்படி செய்கிறேன்னு. எனக்கு அங்கே ஃபோன் வருது, இதுக்கு போய் பிச்சை எடுக்குதுங்க. நான் வீட்டுக்குள்ளேயே போகல, என் தம்பி போட்டோம் வீட்டுக்குள்ளே அந்த முனுசாமி தாத்தா வீட்டுக்கு. இவன் தான் போய் சாப்பிட்றான். எனக்கு அதிசயமாக ஒன்றுமே செய்யாமல் என் தம்பினால தான் நான் மாட்டி அடி வாங்கணும். பிச்சை எடுக்குதுங்களா? இதனால பிச்சை எடுக்க விட்ருக்கோம். அந்த வீட்டில் போய் தொங்க வீட்டில் போய் சாப்பிடுதுங்களா அப்படின்னு நான் முழிச்சேன். நான் தான் உங்களுக்கே போலையே, நான் ஏன் அடி வாங்குறேன். விரட்டி அடித்து 5 வெளியே போட்டாங்க, துணியை போட்டாங்க. ஆனால் நகையை ஒண்டி போடல. அவங்களுக்கு தெரியும் நகை இங்கே இருக்குது. அந்த முனுசாமி தாத்தா வந்து இந்த அதான் ஆசிரமம் பத்துன பூச்சம் கொண்டு போனது. அங்கே இங்கே ஓடி 5 நாய் விரட்டி அப்புறம் ஒரு ஒர்க் ஷாப் எதையோ திறந்து பார்த்தோம். என் தம்பியை மின்னுக்கு வால்ஸ்வேகன் லைட் ப்ளூ மின்னுக்கு படுத்தான். நான் படுக்கும்போது கவனிக்க இல்லை. பின்னால் எழுந்திருக்கிற பெரிய குழி, கொஞ்சம் சீலாப்புனா உள்ளுக்கு குழியில் விழுந்திருப்பேன். அந்த ரவுண்டு குழி. அந்த கம்பி எடுத்துட்டாங்க. இந்த மிருதா பாட்டில் வந்து இவர் ஜெயம் ரவி எடுத்து அடிப்பார். காலைல ஏந்திரிக்கும் கொஞ்சம் சீலாப்பாக இருந்ததுன்னா அந்த குழியில் விழுந்திருப்பேன். ஏன் தான் இவங்க வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னை சாவடிக்க பார்க்குறாங்க. இந்த கிறிஸ்டியன் வீட்டில் லைட்டெல்லாம் வச்சு கொளுத்திக்கிட்டு சாகணும். இப்படியே தான். யார் இவங்க? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? எங்கள் அப்பா உடம்புல இம்ப்ளான்ட் இருக்கனால நெஞ்சொலியில் கொண்டாங்க. எங்கள் அப்பா வந்து ஜாகாவாக இருப்பார். அதனால் 40 வயசில் நெஞ்சொலியில் பத்துக்கேட்டில். உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது எங்கள் குடும்பத்தை கொல்ல? யார் உரிமை கொடுத்தா? உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கு அடிமை தானே இல்லை? உங்களுக்கு இம்ப்ளான்ட் இருக்குது அதனால் போட்டு விளையாடுவோன்னு சொல்கிறதுக்கு. அப்புறம் ஆசிரமத்துக்கு போயிட்டோம். எங்கள் அம்மா ஆசிரமத்துக்கு அனுப்பிட்டாங்க. கிறிஸ்டின் வீட்டிலேருந்து இந்த முனுசாமி தாத்தா கூட்டிகிட்டு போயிட்டார். 3-4 வருஷம் மாதிரி சொன்னாங்க மீட்டிங்கில். அங்கே இந்த பேசும்போது மீட்டிங்கில், இங்கே நீங்களும் இருந்துருங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு, இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 3 வழியை கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லைம்மா அந்த பிள்ளைங்க வந்து வீட்டில் விட்டுட்டு போனால் சேஃப்டி இருக்காதுன்னு தான் நான் வேலைக்கு போனோம். அந்த பிள்ளைங்களை கொஞ்ச நாள் நகை சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நகை சேர்த்துக்கிட்டு இருக்கேன், பிள்ளைங்களை கொஞ்சம் கௌரவமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் தான் இப்படி இருக்கேன்னு நொண்டிகளை வச்சுக்கிட்டு, சரி அப்படின்னா சரி. நான் மாதம் வந்து என்கிட்ட தான் கொடுப்பாங்க 100 வெளியே 150 வெளியே சம்பளம் எடுத்து சுமை புலோ பலக கம்பெனியில்.
அப்பயே நகை இருந்துச்சு எங்கள் அம்மாட்ட. இவங்க வேலை செஞ்சு சாட்சி இருக்காங்க. அவங்க வீட்டு சேவா இருந்தவங்க நாய்க்கார முஸ்லீமு, தமிழங்களை கிளம்பி முஸ்லீமா எல்லாம் சாட்சி இருக்காங்க. என்னை கூட சொல்லியிருக்காங்க. அவங்க உங்கள் அம்மா நகைன்னு சாப்பிட கூட கெட்டு போன சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு என்னடா அத்தனை வருஷம் செஞ்சு அதான் சொல்கிறல 1 கிலோ தங்கம் அந்த ப்ரைஸ் டேக் தெரியுமா, அது கூட பிடிக்கல. இவனோட விக்டம் இதுதான்டா இம்ப்ளான் போட்டு அடிமை. இவனுங்க திருட்டு நாய்ங்க, சொல்லிக்கிறேன் திருட்டு நாய்ங்க, சம்பாதிக்க மாட்டானுங்க உட்காந்த இடத்துலையே. எங்கள் அப்பா டீச்சரை பார்க்க சொன்னார். இல்லை ஒரு சாதாரண நியூஸாக இந்த டீச்சருங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனால் திருட்டு பள்ளி, எங்கே போனாலும் திருட்டு பள்ளி. நீங்கள் எல்லா டீச்சரும் சொல்ல எங்கள் மேலே ஏன் திருட்டு பள்ளி போட்டிங்க? அப்போ தான் வாழ்க்கை பூரா எங்களை பார்த்துக்கிட்டு நேர்ஸு டீச்சருங்க பார்த்துக்கிட்டு இப்படியே சம்பாதிக்கிறதுனா நீங்கள் டீச்சரை திருடுவீங்க, ஆனால் எங்கள் மேலே படிய போடுவீங்க. இங்கே நடக்குது இப்பயும். இந்த என் பையனோட டீச்சர்லாம் கூட்டு கட்டுங்க, நகை கூட்டு கட்டுங்க, 2500 வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. கூட்டு கட்டி எடுத்தால் 3 நாளில் எவனோ ஜெயிலில் போயிடுவான், அவனுக்கு ஜாமீன் எடுக்கணும், கஷ்டம் வந்துடும். இப்படியே தான் விட மாட்டானுங்க, டேக்கோடு தான் எடுப்பானுங்க. அன்றைக்கி அப்படி தான் ஆசிரமத்தில் வந்து நகையெல்லாம் 15 வயசில் காமிச்சோன்னே டேக்கு நெத்தி சுட்டி அட்டியில் நெக்லஸ் நிறையா 1 கிலோ இருக்கும். நாங்கள் இந்த டக்குன்னெலாம் போட மாட்டோம். ஒரு கை செயின் போட்டாலும் 4 பவுன் அப்படிலாம் இருக்கணும். வந்தாங்க காமிச்சாங்க. எங்கள் அம்மா ஏம்மா பேங்கில் காசு போடல, நகையை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ நகை வச்சு என் தம்பிக்கு புளி நகை, பட்டை சங்கிலி, மோதிரம், கை செயின் எல்லாம் இருந்துச்சு. 1 கிலோ தங்கத்து இருக்கும். வந்து காமிச்சிட்டு போனோன்னே இவனுக்கு யாருன்னு தெரில. என் தம்பி உடம்புல அவன் 4ஆம் தேதி தெரியுமா, இந்த 4ஆம் தேதியை வந்து பொத்தி வளர்த்தி ஒரு அடிப்படாமல் ஒரு மிதிப்படாமல் நம்ம படிக்க வச்சு ஒரு வேலை செய்ய மாட்டார், நம்ம குடும்பத்துக்கும் உதவி செய்ய மாட்டார். கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு எல்லாம் செஞ்சு படித்து நல்லா வந்தோடனே அடுத்தவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நம்மளை பார்க்க விட மாட்டாங்க. தான் இவனுக்கு செய்கிறானுங்க. இவனுங்க தான் செய்கிறானுங்க. இந்த 4 வந்து நாளா இல்லைன்னா நாசியா எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோன்னா அப்படியே அந்த நகை. அதாவது இவனுக்கு கணக்காக செய்வானுங்க. இவனுக்கு சயின்ஸ், உண்மையாக சயின்ஸ் ஸ்டூடெண்ட். இந்த பொக்கெட்டு எங்கள் அம்மா வந்து கால் இழுத்து நினைப்பாங்க, மெக்ஸி போட மாட்டாங்க, கொஞ்சம் கம்பங்க பவுடர் கணக்காக பொக்கையில் வச்சுட்டு, ஏன்னா வீட்டில் வச்சா காணா போயிடுவேன். அவங்க சும்மா ரூமில் தானே சாப்பிடு. பொக்கையில் வச்சுட்டு காலை தூக்கி வச்சுருக்காங்க படி ஏறுறதுக்கு. அது கணக்காக மேலே ஏறினோன்னே கணக்காக அதாவது செட் பண்ணியிருக்கானுங்க. இது அப்படி தான் அந்த சயின்ஸு. எனக்கும் அப்படி தான். ஒரு 100 வழி பொக்கையில் வச்சுருந்தா நான் வேலைக்கு போகிறேன், என் மகன் வேலைக்கு போகிறேன் 6 மாதம் செண்டு போவாதுன்னா அங்கே வரைக்கும் உர வச்சு அந்த சுழர் போட்டாலே இந்த படியில் வச்சா அப்படியே. இது சயின்ஸு, கணக்காக செய்வானுங்க திட்டு நாய்ங்க. அப்புறம் ஒரு வாட்டி ஸ்கூலில் புல் பிடிக்கிட்டு இருக்கேன் புடைய அங்கிட்டு அந்த சீன கோயில்கிட்ட தாமானியில். அப்போ புல் பிடிக்கிட்டே இருக்கேன். என் கூட வேலை செய்கிறவங்க பச்சையம்மன் அவங்க நேராக நின்று பேசலை. நான் புல் பிடிக்கணும்னு குனிஞ்சி முட்டியில் கை வச்சு பேச தேவையில்ல. அன்றைக்கின்னு அந்த சொல்லோடு தான் போட்டுருங்க. பேசுகிறாங்க பரவாயில்ல, கவலைப்படாத, பிள்ளையெல்லாம் டீச்சர் படிக்க வச்சுருக்காங்க, புதுசாக இருக்குது, கவலைப்படாத, உன் கஷ்டம்லாம் தீரும். அவ்வளோ நேரம் ஒரு 15 நிமிஷங்களாம் அழகாக பேசுகிறாங்க. என்னடா இன்றைக்கி வித்தியாசமாக பேசுகிறாங்க. நான் கீழே உட்காந்து புல் பிடுங்கண்ணா, நீங்கள் நேராகவே நின்று பேசலாம். ஒரு 15 மனுஷன் செண்டு. அப்போ யோசித்தேன், என்னத்துக்கிட்ட இப்படி பேசுகிறாங்க, இவங்களாம் திருட்டு நாய்ங்க. எங்களை போய் அங்கங்கே விட்டு எங்களை போட்டு அடிக்கிறானுங்க. திருடுவேன் இந்த தமிழனுங்க. நாங்கள் அடிமை இல்லை தெரியுமா, விற்கப்படலை. சும்மா இவங்களுக்கு இம்ப்ளான்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அடிமையாக பச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா நிலம்லாம் இருக்குது, எங்கள் அப்பா எஸ்டேட்டில் நிலம் இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். யார் செஞ்சது, இந்த சைட்டா நீங்கள் யார் எவரு இதெல்லாம் தெரியாது. அவங்க டீச்சருக்கு, இது ஸ்கூலில் டீச்சருக்கு, உங்களுக்கு என்ன தமிழ் டீச்சருக்கு, மியூசிக் டீச்சருக்கா திருடுவியான்னு ஸ்கூலில் வந்து அலுமாரி திறந்து வச்சுருந்தா எல்லா பிள்ளைங்களும் தான் திருடும். அதுக்குன்னு நான் ஓட்டி திருடியில்லை. இந்த தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்க கூட்டிகிட்டு போவோம், அங்கங்கே திருடுங்க, நான் அடிவாங்க. உங்கள் டீச்சருங்களா என்ன பெரிய நல்லவங்களா? இப்போ என்னைய பாதி பேர் செஞ்சு விட்டீங்களா? என்ன வச்சு ஒரு சாதாரண டீச்சர் ஆகிருக்கலாம். சாதாரண நீங்களும் எங்கள் அப்பா இது தானே சொன்னார். நீங்கள் என்ன செஞ்சீங்க? சம்பாதிக்க விட்டு நகை சுற்றி நீங்கள் திருடுறீங்க. சயின்ஸு, நர்ஸு, டீச்சருங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்றைக்கி திருந்தலை, என் குடும்பம் ஒன்றா சொல்ல. இன்றைக்கி என்ன வச்சு என் 4 பிள்ளைங்களை யார் சொன்னா? நான் சொன்னேன், யாரையும் நம்ப விட மாட்டுறாங்க, பேச விட மாட்டுறாங்க. எல்லா நகையும் திருடிட்டு, காசை திருடிட்டு, ரூமா சத்து மலேசியா இது கிடச்சிச்சு அதையும் திருடிக்கிட்டு, அதுக்கு பஜ்ஜி கனியை திருட்டு நாய்ங்க நீங்கள். ஸோ நான் வந்து இந்த பேப்பரு ஏதாச்சும் இந்த பெரிய மீட்டிங்லாம் நடந்து அந்த பேப்பருக்காரவங்க இந்த ப்ரைஸ்லாம் வந்துச்சுன்னா
நான் செஞ்சு விட்ற மாதிரி வைக்காதீங்க. இந்த ஏற்கனவே ஆசிரமத்துக்கு போய் அவ்வளோ பிள்ளைங்க இருக்குது. ஒரு கிளினிக்கு ஒண்டியாக அங்கே உள்ள நர்ஸு ராணின்னு தமிழ் தான் நர்ஸு தான். உங்களுக்குலாம் என்ன ஜாதி வெறியா மத வெறியா? ஒரு கிளினிக்கில் ஒரு நாள் பூரா காலை டியூட்டி சாப்பிட்டு டைனிங் ஹால்லேயே டியூட்டி பார்த்து ஒரு கிளினிக்கு 6 மணி வரைக்கும் கழுவி சனிக்கிழமை மறுநாள் நாய் மாதிரி காய்ச்சல் வந்து நடந்து போனேன். உங்களுக்கு ஏன் அத்தனை பிள்ளைங்களை வந்து நான் ஒண்டிதான் தெரியுதுண்ணா? என்ன அடிமையாக வைக்கிறீங்களா நான் கேட்குறேன். அப்புறம் வந்தாங்க ஒரு தத்தின். அதுதான் இந்த தத்தின் நாய்க்கிற தத்தின் யாருன்னு தெரில. நஜீபோட பொம்பளையா இல்லை ரோஸ்மாவன்ஸோட தெரியல. இந்த ரிசைக்கிளிங்கும் ஓப்பனிங் பண்ணி பேப்பர்லாம் வெளியே வந்தேன். அப்போ நான் தான் வந்து இந்த கட்டிங் ரிபீன்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சாங்க. அது அப்போலாம் எனக்கு வந்து ரொம்ப தெரியாது இந்த தத்தின்னு. ஆனால் நாய்க்கிறவங்க இந்த ரிசைக்கிளை வந்துட்டு அதுவும் அவ்வளோ பேர் இருக்கும். 200 பேர்த்துக்கிட்ட ஒரு 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க அன்னன்னைக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு கொடுத்தானா என்னை ஒண்டி ப்ளே டைமு அறவே இல்லை வாழ்க்கையில். ஸ்கூல் விட்டு வந்தால் சாப்பிட்டு டைனிங் ஹால் டியூட்டிலாம் பார்த்துட்டு எல்லாம் போய் தூங்குவாங்க, படிப்பாங்க, ரெஸ்ட் பண்ணுவாங்க. என்னை ஒண்டி சர்விங் கிளாஸில் வச்சுக்கிட்டு இந்த ஒயிட் ஜீன் போட்ட பின்னே செவனியை அந்த கெஸ்ட்டுக்கு அப்புறம் பேச்சு வச்சுட்டு அதாவது நான் வந்து சமைக்க கற்றுக்கூடாது. வெட்டணும், அலசணும், தண்ணியிலே ஊறணும், பானை கழுவணும், இதுதான் என் வேலை, எடிபுடி வேலை. ஒரு பேக்கரிங் கற்றுக்கூடாது, ஒரு டெய்லு கற்றுக்கூடாது, மேக்கப் கற்றுக்கிறேன்னு அதையும் கற்றுக்கூடாது. வாழ்க்கையில் முழுசாக எதையும் கற்றுக்கூடாது. இப்படியே எடிபுடி எதுவுமே தெரியக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், ஒரு 16 வயசில் நான் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் ப்ரேயர்ஸு ஆசிரமத்தில் டெம்பிளில். ஸோ கெஸ்ட்டு வந்துருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. ஒரு ஃபேமிலியாக தான் வந்திருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. ஒரு 38 வயசு இருக்கும் அந்த காய்க்கு. மெமரி ப்ரேயர் அவங்க, அதாவது என் பர்த்டேக்கு அவங்க இறந்துருக்காங்க. ஸோ எப்போதுமே மெமரி ப்ரேயர் ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் டெம்பிளில் வந்தாலே இந்த சமையல் இந்த மிக்ஸ் வெஜ்ஜி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா அவங்க கொடுத்த காசுக்கு மெமரி ப்ரேயரை அவங்க ஒரேடியாக செஞ்சுருவாங்க, கெஸ்ட்டு பே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பர்த்டே விஷ் வந்து எல்லாம் முடிஞ்சோடனே ப்ரேஸ்லாம் முடிஞ்சோடனே என் ஹாப்பி பர்த்டே படித்து ஓல்டா யூனு 16 சொன்னால் 16 வயசு. அப்போ அவங்க ஒய்ஃபு தானே இறந்துட்டாங்க. அப்போ என் பர்த்டேன்னு தெரிஞ்சோடனே நாங்கள் வந்து வீட்டு கீழே வந்து பசியாட்டு வேலையெல்லாம் முடிச்சோடனே மேலே போயிட்டோம். கெஸ்ட்டோட வந்து அவங்க சமைக்க கொடுக்குறாங்க, அது அவங்க காசு. இந்த கீழே இறங்கும் போது ஸ்வீட் 16 தானே, கீழே இருக்கும்போது ஹாப்பி பர்த்டேன்னு படித்து ஒரு கேக்கு வாங்கி சர்ப்ரைஸாக இருந்துச்சுல ஸ்வீட் 16. அப்புறம் அவங்க வந்து இந்த டொனேஷனு இந்த 3 கோத்தாவில் வந்து பென்டிஸு எல்லாத்துக்கும் 3 பென்டிஸு, எனக்கு மட்டும் 2 பேக்கெட் பென்டிஸு. கெஸ்ட்டு வாங்கினது. கெஸ்ட்டு எப்போதுமே அவங்கவுங்க மெமரி பிரியா அவங்க வந்து என்னடா இதுக்கு ஏன் காசா, இதுக்கு காசு விட்டுறாங்க. அவங்க கெஸ்ட்டு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, இதுக்கு ஏன் என் காசு இருக்கணும்? இந்த புண்டவானுங்க வந்து சாரி திருடுன காசு இன்றைக்கி மாட்டிக்கிட்டானுங்க. என்ன செய்யணும்னு தெரியாமல் எது தொட்டாலும் காசு. எனக்கு மெட்ஸே வராது. 3 என்னை கொண்டு போய் பம்ஃபோவில் கொண்டு போய் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. இது வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர். எனக்கு பம்ஃபோ வந்து அக்கௌண்ட் படிக்கலைன்னா மெட்ஸ் இல்லைன்னா தெரியாதுன்னா ஏன் பம்ஃபோவில் அக்கௌண்ட் மாற்றினாங்க தெரியல. எவ்வளோ ஆளுங்க முடியாது. அப்போ ஆசிரமம் வந்து டொனேஷனில் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. 80 வெள்ளி சொன்னி வராது, ஏன்னா வாங்கி கொடுத்தாங்க. அவங்க தானே மாற்றினாங்க. இது ஆசிரம காசு. ஆசிரமத்தில் டொனேஷன் வர காசு எங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும். என்னென்ன தேவை இன்றைக்கி இவங்களுக்கு என்ன கவலை? ஆசிரமம் செஞ்ச காசு நம்ம இவங்க கொடுத்த மாதிரி அது காசு விட்டுறானுங்க. இந்த ஷட்டர்குள்ள ஸ்கூலில் பிள்ளைங்களாம் விளையாடுங்களே, பிஞ்சி போய் அந்த அந்த பாக்ஸ்லேயே போட்டிப்பாங்க. என்னடா வீசின ஷட்டர்குள்ள கொடுத்துட்டோன்னா அதுக்கு காசு. நான் சொல்கிறேன், நீங்கள் திருடனுங்க கொண்டு போய் இங்கே குடும்பம் பண்ணுறேன் கால்லாம் ஆரம்பித்து 2 கிலோ கூட கொடுக்காது, 18 கிலோ எடுத்தோன்னே கத்திரிக்காய் செடி, அவரைக்காய் செடி, எவ்வளோ செடி எடுத்து ப்ராஃபிட் வந்தோடனே 5000 வெள்ளி கூடன்னு என் குழந்தை கேட்க வச்சு கொள்ளைய முடிக்கிட்டாங்க. சரி, இந்த எம்எஸ்சிக்காரங்க வீட்டு முன்னுக்கு இந்த குவாஞ்சின் சில அந்த கம்பம் இருக்குல்ல, இந்த